திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தற்போது வரை கருத்து தெரிவிக்காத தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய்க்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களும் தனது கருத்தை தெரிவித்து இருந்தார். அதற்கு தாவேகாவின் அருண்ராஜ் விமர்சனத்தை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு நடிகருக்காக அரசு பதவியை தூக்கி போட்டு வரும் நாய் நான் கிடையாது என தக்க பதிலடி கொடுத்து உள்ளார். ஆனா இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிமிர்த்த முடியாது. இந்த வாள் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுகிற நாய். இந்த நாய் உண்மையை பேசுகிற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில் சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வாள் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த நாய் அப்படித்தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையாக பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கணும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால் மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரல. நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன். இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போகிறேன். ஆனால் மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன். அதை பெருமையாகத்தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜால்ரா அடித்து தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. அந்த பதவி என் மயிருக்கு செல்லும். தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த சில வாரங்களாக திருப்பரங்குன்றம் விவகாரம் பெரும் பேசுபொருளாகி உள்ளது. இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தமிழகத்தின் மாற்று சக்தி நாங்கள்தான் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது வரை இந்த விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர். குறிப்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கம்மனு இருக்க வேண்டிய இடத்தில் கம்மனு இருப்ப, கும்மனு இருக்க வேண்டிய இடத்தில் கும்மனு இருப்ப என்ற வசனம் சினிமாவுக்கு பொருந்தும். அரசியலில் அப்படி இருந்தால் சரிபடாது. தேவையான விஷயங்களுக்கு விஜய் வாய் திறந்து பேச வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தார். அண்ணாமலையின் கருத்துக்கு பதிலளித்த தாவேகா நிர்வாகி அருண்ராஜ், தலைவர் விஜயின் சினிமா டயலாக் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ அண்ணாமலைக்கு மிக சரியாக பொருந்தும். அவர் கம்முனு இருக்க வேண்டிய இடத்தில் கம்முனு இருந்திருந்தால் அவர் தற்போது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருப்பார். எங்கள் தலைவர் என்ன பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும் என அவருக்கு தெரியும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அருண்ராஜின் கருத்தால் ஆவேசமடைந்த அண்ணாமலை காட்டமாக பதிலளித்து உள்ளார். இந்த அண்ணாமலை என்கின்ற நாயின் வால் வளைந்துதான் இருக்கும். யாராலும் அதனை நிமிர்த்த முடியாது. ஏனெனில் இது உண்மையை பேசும் நாய், ஜால்ரா அடிக்காத நாய். கட்சியில் சேர்வதற்காக ஜால்ரா அடிக்கும் நாய் கிடையாது. மேலும் இது நன்றிக்கான நாய், மோடிக்கான விசுவாசமான நாய். சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிப்பதற்காக அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரவில்லை. நான் ஒரு உன்னதமான கோட்பாட்டிற்காக வந்து உள்ளேன். ஜால்ரா அடித்துதான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையே இல்லை என்று காட்டமாக தெரிவித்து உள்ளார்.